ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா மாதுளைப்பழம். மாதுளைப்பழம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா அழகாக ரெட்டாக பல்லாக இருக்கும். அந்த பழத்தை வந்துட்டு ஜூஸ் போட்டும் குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். எப்படி எடுத்தாலுமே அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து குறையாது. இந்த மாதுளைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை விடவே மாட்டீங்க. ஆனால் மழை காலத்தில் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது ஈரத்தன்மை கொண்டதுன்றது சளி பிடிச்சிடும்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அது வந்துட்டு மாதுளையோட பயன்கள் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக அந்த கேன்சர்ஸை வந்துட்டு தடுக்கிறதுக்காக இது பயன்படுத்தி சொல்கிறாங்க. உடம்புல இம்யூனிட்டி இருந்தாவே எந்த ஒரு நோயும் சீக்கிரம் நம்மளை தாக்காது. அப்படி பார்க்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஜீரணத்தை வந்து மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்துட்டு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கொண்டிருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு நினைவாற்றல், மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதுளைப்பழம் ரொம்பவே யூஸ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செல்களையும் அதுக்கு நோய்களையும் தடுக்கிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீரிழிவு மேலாண்மை, அதாவது சுகர் பேஷண்ட் வந்து இது எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இதுக்கு ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது அந்த பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறமா ஹார்ட்டோட நன்மைக்கும் இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா வெயில் காலத்தில் இதை ஜூஸ் போட்டு குடிக்கும்போது இதனோட பாடி உஷ்ணத்தை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அல்சரு, இந்த வாயு, அப்புறமா குடலில் இருக்கிற புழு, குடல் செரிமானம், அப்புறம் குடலோட ஆரோக்கியத்துக்கும் இந்த மாதுளைப்பழம் ஜூஸ் வந்து ரெகுலராக குடிக்கும்போது நிவாரணமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு க்ரீன் டீ, அப்புறமா ரெட் ஒயினை விட இதுக்கு 3 மடங்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூஸ் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்புறம் வந்துட்டு செரிமானத்துக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க இது ரெகுலராக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வறட்டு இருமல் இருக்கிறவங்க 3 நாள் குழந்து இந்த பழம் வந்துட்டு குடிச்சிட்டு வந்தாக்கா அந்த இருமல் வந்து போய்டும்னு சொல்கிறாங்க. பித்தத்தை தணிக்கிறதுக்கும், இல்லை லூஸ் மோஷன் சில பேர் சீதபேதி வரும், அது ஸ்டாப் ஆகாமல் இருந்தால் இந்த மாதுளைப்பழம் ஜூஸ் போட்டு குடித்தா அதில் நிவாரணம் கிடைக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா
இந்த மாதுளையில் இருக்கிற நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதுளை பழத்தில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சி ரெகுலராக எல்லாத்துக்கும் எல்லா நோய்களுக்கும் எடுக்கலாம். சீக்கிரம் நோய் வந்து நம்மளை தாக்காது. தினம் 100 மில்லி எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 100 மில்லி டெய்லி குடிக்கும்போது ரத்த நாளங்கள் வந்து அளவிலிருந்து அதிக அளவில் ஆக்சிஜன் உடம்புக்கு ஆக்சிஜன் நிறைய போனாவே எல்லா உறுப்புகளும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு இது ட்ரை பண்ணோன்னா உடம்புக்கு எல்லா செல்லும் ஃப்ரெஷ் ஆகும், புத்துணர்ச்சி பெறும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நெஞ்செரிச்சல், இரத்த கொதிப்பு, அல்சர், முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு மேலும் மேலும் அதை நினைவுபடுத்திகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதுளை பழத்தில். இந்த பழம் ரெகுலர் இருக்கும்போது மூளையே சுறுசுறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை சுறுசுறுப்பானவே மேக்ஸிமம் எல்லாம் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நர்வ்ஸ் வந்துட்டு நரம்பு பிரச்சனைக்கு இந்த ரெகுலராக இந்த பழம் எடுக்கும்போது ரத்த ஓட்டம் நல்லா போய் நல்லா கிட்னி அப்புறமா நரம்பு வீக்கம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா ஆகிடும்னு சொல்கிறாங்க அதனோட விட்டமின்ஸ்னால். அப்புறம் இந்த மாதுளைப்பழம் வந்துட்டு நம்ம பார்த்து வாங்கணும். அது நிறைய வெளியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் அதனோட உள் பக்கம் பார்த்திங்கன்னா அழுகி இருக்கும். ஆனால் நம்ம அது பார்க்குறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு தூரமாக அதனோட விரிசல் இருந்தால் பெரிய பெரிய கொட்டைகள் பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நம்மளுக்கு கிட்ட கெட்டியாக இருந்தாக்கா அதனோட பழம் வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் குழன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பார்த்து நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பழத்தை விடவே மாட்டீங்க. ரொம்பவே டேஸ்டியான பழமும் கூட. பார்த்து பயனடைங்க. நன்றி. தேங்க்யூ.